இக்கருத்தாய்வில் நம்மோடு கலந்துரையாட வருகை புரிந்திருக்கும் விருந்தினர் சாத்தான்குளம் அப்துல் ஜப்பார். வணக்கம். இன்றைய நமது கேள்வி, உங்கள் தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரை மீண்டும் போட்டியிட்டால் அவருக்கு வாக்களிப்பீர்களா? இதற்கு கிடைத்த விடைகளை மண்டல வாரியாக முதலில் பார்க்கலாம். தெற்கு மண்டலம், மேற்கு மண்டலம், மத்திய மண்டலம், வடக்கு மண்டலம் என்று ஒவ்வொரு மண்டலத்தையும் நாம் தனித்தனியாகவே பெரிதாக பார்க்கலாம். முதலில் தெற்கு மண்டலத்தை பார்க்கிறோம். ஆம், மீண்டும் அவருக்கே வாக்களிப்போம் என்று சொல்லியிருப்பவர்கள் 25.90%, இல்லை அவருக்கு வாக்களிக்க மாட்டோம் 56.24%, கருத்தற்றவர்கள் 15.75 என்று சற்று அதிக அளவிலும் இருக்கிறது. மேற்கு மண்டலத்தில் ஆம் என்போர் 22.32, மத்திய மண்டலத்தில் 27.60, வடக்கு மண்டலத்தில் 20.84. மீண்டும் அவருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பவர்கள் மேற்கில் 65, மத்தியில் 59, வடக்கில் 60. திரு ஜப்பா, இதுல குறிப்பிடத்தகுந்த விஷயம்னு எதை நினைக்கிறீங்க? எல்லாருமே மண்டல வாரியாக என்றில்லை, எல்லா மண்டலங்களையும் கடந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி, நாங்கள் வாக்களிக்க விரும்பவில்லை என்பதுதான். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் சொந்த செல்வாக்கு உள்ளவர்கள், அவர்களை எந்த அலையும் கூட வீழ்த்ததாக சரித்திரம் இல்லை. இன்னொன்று, இவர்கள் ஒரு எம்எல்ஏ என்று சொல்லக்கூடியவர் ஓரளவு தான் ஏதாவது சாதிக்க முடியும். எதையும் சாதிப்பதற்கு அவருக்கு அரசின் ஆதரவு வேண்டும், அதிகாரிகளின் அனுசரணை வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக நிதி வேண்டும். ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு அரசின் ஆதரவு கிடைக்காதா? பெரும்பான்மை அவர்கள் தானே. இல்லை, ஆளுங்கட்சி நான் இது வேண்டும், இதெல்லாம் மூணு நான் சேர்ந்து வரணும் இல்லையா? அதிகாரிகள் ஒத்துழைப்பு, நிதி இருந்தால் தானே அவர்கள் செய்ய முடியும். தொகுதி வாரியாக அழைக்க தொகுதி நிதி என்று ஒன்று இருக்கிறது, அதை கூட பல சட்டமன்ற உறுப்பினர்கள் முறையாக பயன்படுத்துவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஏன், அவங்க காசு தானே, கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. நிறைய பேர் கொஞ்சம் வரம்பு கடந்து கூட செலவழிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். சிலர் அதை கவனிக்காமலே அது திரும்ப போயிருக்கிறது கூட ஒரு சுகமான விஷயத்தை சொல்கிறோம். நிரப்பப்பட வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கின்றன. நீங்கள் சொல்வது போல் அரசு தான் செய்ய வேண்டும் என்றில்லை, இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்தே பல காரியங்களை செய்யலாம். அதை தவிர சிலர் தொகுதிக்கே வருவதில்லை. சில தொகுதி காரியாலயங்கள் இருக்கின்றன, அங்கே ஒரு உதவியாளர் இருப்பார், சென்று மனு கொடுத்தால் அது உரிய இடத்துக்கு போய் சேர்ந்துவிடும். நடவடிக்கை உண்டா என்ற கேள்விக்கு அவரும் பதில் சொல்ல மாட்டார், யாரும் எம்எல்ஏயும் பதில் சொல்ல கிடைக்க மாட்டார். ஆகவே அதிருப்தி என்பது இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ மீது அதிருப்தி என்பது இயல்பது சகஜம் என்றே நான் நினைக்கிறேன். அதனால அதன் பிரதிபலிப்பு தான் இந்த வாக்களிக்கை. என்ன செஞ்சாலும் மக்களை திருப்திப்படுத்த முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அது முடியவே முடியாது. இப்போ சைக்கிள் வச்சிருக்கிறவன் அடுத்தாப்புல ஸ்கூட்டர் வாங்க ஆசைப்படுவான், ஸ்கூட்டர் வச்சிருக்கிறவன் கார் வாங்க ஆசைப்படுவான், கார் வச்சிருக்கவன் எஸ்யூவி வாங்க ஆசைப்படுவான், இது ரெண்டு எல்லாம் வச்சிருக்கிறவன் ஹெலிகாப்டருக்கு ஆசைப்படுவான். ஆக இந்த நகர்த்தி கொண்டே போவார்கள். இந்த கிராமங்களில் சொல்வார்கள் தேர்தலுக்கு அடைய நகர்த்துவதுன்னு சொல்லி, அதே மாதிரி மனித ஆசை என்பது நடத்தி கொண்டே போகுது. தலைகீழாக நின்ற எந்த நன்மை செய்தாலும் கூட சில சமயங்கள் அடிபட்டு போகும், ஒரு அலையில் அடிபட்டு போகும், அல்லது கட்சியின் மீது உள்ள விருப்பால் அடிபட்டு போகலாம். ஆகவே ஆனால் சில எம்எல்ஏக்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குள்ளவர்களாக ஒரு அசைக்க முடியாத பேரவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் மாத்திரமல்ல, தங்கள் சுற்றியுள்ள அப்படிப்பட்டவர்களுடன் தான் கோஷ்டியை அமைகிறது. அப்படி சக்தியாக இருந்தவர்கள் தான் கட்சிக்குள்ளே கோஷ்டியை உருவாக்குகிறார்கள் என்ற குற்றச்சாட்டும் உண்டு. ஆனால் இன்னொன்று சொல்லலாம், எம்எல்ஏ இருக்கிறதற்கு இந்த இளைய தலைமுறை மிகவும் விருப்பம் தெரிவித்திருக்கிறவர்கள் இருக்கக்கூடாது என்பது. அந்த அட்டவணையை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த பக்கத்தை நாம் பார்க்கிறோம். 18 25 வயது வரை, 26 35 வயது வரை, 36 50 வயது வரை, 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று 4 பிரிவுகளாக இதே முடிவுகளை நாம் பிரித்து பார்க்கிறோம். உங்கள் தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரை மீண்டும் போட்டியிட்டால் அவருக்கே வாக்களிப்பீர்களா? கிடைத்த விடைகள் அதைத்தான் விளக்குகிறார் திரு ஜப்பார். சொல்லுங்க. இதுல நம்ம எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு செய்தி என் கண்ணுக்கு புறப்படுகிறது. அதாவது வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லியிருப்பவர்கள் கணிசமான அளவில் இளைஞர்கள். புதிய வாக்காளராக சேர்ந்திருப்பவர்களில் கணிசமானவர்கள் இளைஞர்கள். ஆகவே அவர்கள் இப்போது ஒரு நிர்ணாயக சக்தியாக மாறியிருக்கிறார்கள். 54.33 தானே, மற்றவர்களை விட குறைவாகத்தானே இருக்கிறது. 18 25 வயது வரை இளைஞர்கள் என்று 50க்கு குறையாமல் இருக்கிறது. எல்லாருமே எங்கேயுமே 50க்கு குறையாமல் இருக்கிறது. இவங்க சொல்றது நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆமா, வாக்காளர்களை திருப்திப்படுத்த முடியாது, கஷ்டம். அப்ப திருப்திப்படுத்த முடியாதுன்னு நம்ம ஒத்துக்கிட்டா
ஆமா திருப்பி ஓட்டு போடுறோம்னு சொல்றவங்க எண்ணிக்கை கிட்டத்தட்ட 25% இருக்கிறது. இல்ல இது இப்போது இந்த பிரசவ வைராக்கியம் எல்லா எம்எல்ஏக்களும் நல்ல வேலை பார்த்துருக்காங்க. பிரசவ வைராக்கியம் நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றது இனிஷியல் ரியாக்ஷன். பிறகு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. அவர் நேரே வருவார், நாடி தாங்குவார், வேற பல விஷயங்கள் சலுகைகள் எல்லாம் அறிவிக்கப்படும். அந்த வகையில அவர்கள் கவர்ந்தெடுப்பதற்கு 1008 வழிவகையை வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றதுக்கு இல்லையா, மீண்டும் அவரை தேர்ந்தெடுக்க மாட்டேன் என்று சொல்வது ஒன்று சுடுகாட்டு வைராக்கியம் இல்லை பிரசவ வைராக்கியம் என்று கிராமத்தில் சொல்வது போன்றதுதான் இல்லையா, வேறொன்றும் இல்லை. அப்படித்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, இளைஞர்கள் புதிய இருக்கக்கூடியவர்களை ஏற்க மாட்டோம் என்று சொல்வதாக இருந்தால் எனக்கு ஒரு சின்ன மணி அடிக்கிறது. அதாவது எதிர்கட்சியாக இருந்த தேமுதிகவில் 20 பேர் தான் இருக்கிறாங்க, திமுகவில் 23 பேர் தான் இருக்கிறார்கள், 150க்கும் மேற்பட்டவர்கள் அதிமுகவில் ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள். அப்போ 50க்கும் மேற்பட்டவர்கள் இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று சொன்னால் அதன் பொருள் என்ன, அதன் விளைவு என்ன என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இதற்கான விடைகளை ஆண் பெண் என்று பிரித்து பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வு தொடரும். மக்கள் மனதில் 2016 தேர்தல் கருத்தாய்வு தொடர்கிறது. இன்றைய கேள்வி, உங்கள் தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரை மீண்டும் போட்டியிட்டால் அவருக்கே நீங்கள் வாக்களிப்பீர்களா? கிடைத்த முடிவுகளை ஆண்கள் பெண்கள் என்று பிரித்து பார்க்கலாம். முதலில் ஆண்கள். ஆம், அவருக்கே போட்டியிடுவோம் என்போர் 23.94, இல்லை அவருக்கு வாக்களிக்க மாட்டோம் 62.94, இதர கருத்துகள் 3.37, கருத்தில்லை 9.75. அடுத்த பக்கத்தில் பெண்களுக்கான முடிவுகளை பார்க்கிறோம். ஆம் என்போர் 26.23, இல்லை அவருக்கு வாக்களிக்க மாட்டோம் என்போர் 52.34, இதர கருத்து 2.58, கருத்து இல்லாதவர்கள் 18.85%. சார், இதன்படி பார்க்கும்போது கட்சியை விடுத்து சின்னங்களை விடுத்து எம்எல்ஏவின் செயல்பாடுகளை மட்டுமே வைத்துக்கொண்டு இவர்கள் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் நீங்க நினைக்கிறீங்களா? அப்படித்தான் இருக்க வேண்டும். என்றால் கட்சி என்று சொன்னால் அவன் கட்சியாகத்தான் இருப்பான், அவனை காம்ப்ரமைஸே கிடையாது. கடைசி வரைக்கும் அன்றைக்கு எந்த கட்சி அதே தான் எந்த கட்சி. இந்த கட்சி விசுவாசத்தில் அடிக்க நம்ம ஆட்களை விட்ட ஆளே கிடையாது. இந்த தலைவர்கள் தான் கட்சி மாறுவார்கள், அணி மாறுவார்கள், இதெல்லாம் செய்வார்கள். அடிமட்ட தொண்டன் அன்னைக்கும் வெறும் பீடியை குடிச்சிட்டு டீயை குடிச்சிட்டு வேலை பார்த்தவன் இருக்கானுங்க, இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கான். கிராமங்களில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கட்சி தொண்டன், அதாவது வெறிபிடித்த தொண்டன் என்று தன்னை சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படக்கூடியவன் இருக்கிறான். இது கட்சிக்காரர்களிடம் எடுக்கப்பட்டது அல்ல, இது பொதுமக்களிடம் எடுக்கப்பட்டது என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவங்க திமுக அதிமுக தேமுதிகன்னு பார்க்க மாட்டாங்க. நம்மோட எம்எல்ஏ சரியா சரியில்லையா அதை வச்சு சொல்லிருக்காங்க. அப்படி வரும்போது இப்போ 62% ஆண்கள் வேணான்னு சொல்லிருக்கிறாங்க. அதுலயும் கூட வயது வாரியார் பார்த்தால் 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் 60% இருக்கிறது. அப்படியான்னு சொன்னால் அவர்கள் பட்டறிவு, அதாவது சந்திக்கிறதை விட பட்டறிவு, இதன் மூலம் இன்னெல்லாம் நடந்துச்சு இந்த மனுஷன் காணல, ஒரு நல்லதுக்கு பொழுதுக்கு வரமாட்டான், இந்த ஆளை எங்கே போய் தேடி போகிறதுக்கு மெட்ராஸ் போக முடியுமா இப்படி நினைக்கக்கூடிய அந்த அனுபவசாரிகள் இருக்கிறார்களே, அவர்கள் வேண்டாம் வேற புதுசாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இந்த இளைஞர்கள் மாற்றம் என்றால் நல்லதே, என்னதுக்கு பழம்பெரிச்சார்களை தொடர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்கொப்ப எல்லா கட்சிகளும் கூட இந்த முறை அதிக பெண்களுக்கும் அதிக இளைஞர்களுக்கும் வாய்ப்பளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் தானே என்னவோ பல மூத்த தலைவர்கள் தங்கள் மகன்களை களமிறக்க ஆயத்தமாகி வருகிறார்கள், அதற்காக ஓடியாடி செய்கிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது. பழைய பெரிய மனிதர்கள் எவ்வளவு அந்த ஆடாத காரியங்களை செய்கிறார்கள் உங்க மனசுல இருந்து அவங்களை பெருச்சாளிகள் சொல்லியிருப்பீங்க. அது மிகப்பெரிய அரசியல் நான் சொல்லல, நீங்க பொதுமக்கள்கிட்ட பேசும்போது இங்க சொல்லலாம். நான் இந்த பிரயாணம் மேற்கொள்ளும் போது நான் என்னுடைய கருத்தை சொல்ல வாயை திறக்க மாட்டேன், ஆனா மற்றவர்களை அப்படி கிளறி விடுவேன். அவர் ஆதரிச்சு பேசினா எதிர்த்து பேசுவேன், அப்ப நிறைய விஷயங்கள் வெளியே வரும். அவர் எதிர்த்து பேசினா ஆதரிச்சு பேசுவேன். நான் சரியா தான் இருக்கேன். ஆமா, அதாவது நீங்க ஒரு பத்திரிகையாளர் முறையில் அவரோட சேர்ந்து நீங்களும் ஆமாம் போட்டா பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு எதிர்த்தாக 4 கதை சொல்லி பாருங்க, மழை 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 கொட்டுவார்கள். திரையில் மொத்த முடிவுகளையும் நாம் அடுத்த பக்கத்தில் பார்க்கிறோம். ஆம் என்போர் 24.40%, இல்லை என்போர் 59.97%. சார், இதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஏற்கனவே நம்ம பார்த்த அட்டைகளை இன்னொரு முறை உங்ககிட்ட கேட்கிறேன்.
ஆண் பெண் விகிதாச்சார வித்தியாசத்திலையும் பார்த்தோம், இப்ப மொத்தத்திலையும் பார்த்தோம். ஆம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது பெரும்பாலானவர்கள் வந்துட்டு இப்ப இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு அளிக்க மாட்டோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. மொத்தத்துல இன்னைக்கு அறுதி பெரும்பான்மையோட இருக்கிறது ஆளுங்கட்சி தான். சோ இந்த முடிவுகள் வந்து ஆளும் கட்சிக்கான ஒரு முடிவா நம்ம எடுத்துக்கலாம். அதான் நான் முதல்ல ஆரம்பத்திலே பார்த்தேன், கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரிகிறது. பெரும்பாலானவர்கள் நாங்கள் இப்போது எம்எல்ஏக்களை ஆதரிக்க மாட்டோம் என்று சொன்னால் இந்த ஆளுங்கட்சி அல்லது எதிர்கட்சிகளுடைய எம்எல்ஏக்களுடைய கதி என்ன? அப்போ அவர்கள் இதை மீண்டும் அதையே தான் செய்ய போகிறார்களா அல்லது புதியவர்களுக்கு வாய்ப்பளித்து இதை நெகட்டிவ் செய்ய போகிறார்களா என்கிற கேள்வி எழுகிறது. அதை அவர்கள் ஜாம்பவான்கள் எல்லாம் தெரியும், எந்த ரூட்டில் போனால் எந்த சுவிட்சை போட்டால் இந்த லைட் இருக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும், அதன்படி அவர்கள் நடந்து கொள்வார்கள் என்பது தெரியும். ஆனால் இதை ஒரு விஷயம் நன்றாக தெரிகிறது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் 10%. ஆனால் பெரும்பாலும் இந்த தேர்தலை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் பெண்கள் தான். ஆம்பளை போனாலும் போவான், போட்டிலையும் போக மாட்டான். பெம்பளை கரெக்டாக போய் வாக்கு போட்டு வந்துடுவாங்க. அதில் யாரும் சந்தேகம் இல்லை. எங்கள் வீட்டுக்கு சமையலுக்கு ஒரு அம்மா இன்றைக்கு என்ன ஒரு காலத்தில் பண்ணுறா, ஐயா நீங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு என்கிட்டே சொல்கிறா. சரிம்மா நான் சரி போடுறேன்னு சொல்லி விட்டுட்டேன். என்ன செய்யலாம், அவளுக்கு அது இஷ்டம். என்னுடைய இதை நான் சொல்ல முடியும். பத்திரிகையாளர் போது நான் நடுநிலைமையாகத்தான் இருக்க முடியும். கடைசி நிமிஷம் நான் வாக்கு போடு வரைக்கும் என்னுடைய ரகசியம் எனக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அப்படி பலர் இருக்கிறார்கள். சரி, ஆண் பெண் விகிதாச்சார வித்தியாசம் வந்து 10% நீங்களே சொன்னீங்க. ஆண்கள் தான் அதிகமா இல்லைன்னு சொல்லிருக்காங்க, பெண்கள் அத்தனை எண்ணிக்கையில சொல்லல. ஆனா ஒருவேளை அந்த எம்எல்ஏக்களை நேரில் சந்திக்கும் சூழல் பெண்களுக்கு அதிகமாக நேர்ந்ததில்லை, அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு எடுத்துக்கலாமா? யார் ஆண்களே சந்திக்க முடியாத போது பெண்கள் எங்கேயும் சந்திப்பார்கள்? ஏதாவது பொது விழாக்கள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்தா தான் உண்டு. ஆனால் நீங்கள் இப்போ வேற சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு பொருள் என்னன்னா, ஆண்கள் போய் பல கேள்விகளை கேட்டு பல விஷயங்களை ஹெல்ப் பண்ண சொல்லி முடியாம அந்த வெறுப்புல அவங்க அப்படி சொல்லியிருக்கலாம். பெண்கள் பெரும்பாலும் எம்எல்ஏக்களை தேடி இப்ப சந்திக்கிறது இல்லையா? எல்லோரும் அன்றாடம் சட்டமன்ற உறுப்பினரோடு தொடர்பு கொண்டு ஊடாடுகிறார்கள் என்று சொல்வதற்கில்லை. கேள்வி வழி ஹேர்ஸே என்று சொல்லக்கூடிய அந்த கேள்வி வழியா கூட அவர் அப்படியா அப்படியா நீ போனியா அப்படியா உனக்கு ஒன்றும் இல்லையா, அதான் நான் போகலப்பா இந்த ஆளை தேடி முடியா. அப்படி இந்த இது மாதிரி இந்த தமிழில் எங்கள் ஊரில் சொல்லுவாங்க சீலைக்கு மேலே சொரிஞ்ச மாதிரி, அந்த மாதிரி சரீரத்தை சொரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி அபிப்பிராயம் சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இந்த வயதில் மூத்தவர்கள் அதில் கில்லாடிகள். ஆகவே ஆனால் அப்படிப்பட்டவர்கள் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று சொல்லும் போது அது ஒரு அபாய எச்சரிக்கையாக எடுத்து மற்றவர்கள் அதை சரி செய்ய உறுத்திக்கிட்டே இருக்கு. சாதியை பத்தி 2 நாள்ல கேட்ட கேள்விகள்ல இதர கருத்துக்களோ கருத்தற்றவர்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவா இருக்கு. இன்னைக்கு நியாயமா தான் கேட்டிருக்கு, உங்க எம்எல்ஏ நல்லா இருக்காரா நல்லா இல்லையா அதுதான் பொருள். ஆனா அதுக்கு பாருங்க கருத்து இல்லைன்னு 12.57% இருக்கு. இதர கருத்துக்கள் 3 இருக்கு. 15% பேர் இப்படி வெட்டு 1 துண்டு 2 பதில் சொல்லாம இருக்கிறாங்களே, இது என்ன வேலை? நழுவுதான். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஏன் வலியை போய் தலையை கொடுப்பாங்க, வெட்டவாளில் தலையை கொடுக்கணும். அது சொல்கிறவன் செய்கிறான், செய்யணும் செய்யிட்டு போகிறான். இவர் நீங்கள் வாக்களிச்சுட்டு வந்து சொல்லுவார் ஒருத்தர், அதை சொல்ல இல்லை நீ யாருக்கடா வாக்களிச்சேன்னு சொன்னான், நீ என்ன சந்தேகப்படாத, ஏன்டா பாரு நான் வாக்குச்சீட்டையை கொண்டு வந்துட்டேன் யாருக்கும் போடலைன்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி சேஃபாக ப்ளே பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நம்ம இதையும் வெளியில் சொல்லுவான், கூட்டத்தோட கோவில் கோவிந்தா போட்டு நீங்கள் அந்த கட்சியா இல்லை கூப்பிட்டானோ போனேன். கிராமங்களில் சகஜமாக நடக்கூடியது. ஒரு ஊர்வலம் போகும், இவரு கூட போவார், என்னங்க நீங்கள் அந்த கட்சியாக கூட போனீங்களா, இல்லைப்பா கூப்பிட்டான் போனேன் அவ்வளோதான். இந்த மாதிரி நழுவக்கூடியவர்கள், பட்டுப்படாமல் இருக்கக்கூடியவர்கள், நமக்கு ஏன் வம்பு என்று நினைக்கக்கூடியவர்கள் அதிகம். ஆனால் கட்சி சார்ந்தவர்கள் கொள்கையிலையோ இன்னார் தான் இதுதான் என் கட்சி, இன்னார் தான் எனக்கு தலைவர் என்று வரித்து கொண்டவர்கள் அதன்படியே நிற்பார்கள். இந்த சாதாரண பொது ஜனம் கடைசி நிமிஷம் அந்த வாக்கை உள்ளே நுழைக்க அந்த பட்டனை அனுப்புகிற அந்த கடைசி நிமிஷம் வரை அவர்கள் என்ன யோசிக்கிறார்களோ அந்த கடைசி நிமிஷம் இந்த தற்கொலை செய்ய வேண்டுமா வேண்டாமாங்கிறத ஒரு நொடியில் தப்புற மாதிரி வாக்களிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது அந்த ஒரு நொடி தான் தீர்மானம். கடந்த 5 நாட்களில் நாம் பார்த்த கேள்விகளுக்கான ஒட்டுமொத்த முடிவுகளையும் நாளை மீண்டும் நாம் விரிவாக அலசலாம். இன்றைய பங்களிப்பிற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.